6 months ago. குட் மார்னிங் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே மார்னிங்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நான் சர்ச்சுக்கு போகலாம் பெரிய விஷயமா சொல்கிறேன்னு கேட்பீங்க. நம்ம ஊரில் சர்ச்சுக்கு போனால் பரவாயில்லைங்க, இது வெஸ்ட் பெங்கால். ஒரு வேலையாக போயிருந்தேன். ஸோ சண்டே ஆனால் சர்ச் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போனேன். இங்கிலீஷ் மாதம் இருக்குன்னு நினச்சேன். பட் அங்கே ஒரு இங்கிலீஷ் ஒரு வேல்யூவாகவே நினைக்கல. ஸோ வேறு வழி ஹிந்தி மாஸ் தான் போகணும். ஸோ பைபிள் எடுத்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு நான் போனேன். அங்கே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுங்க. அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். சர்ச் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் இங்கே மாஸ் டைமிங் பாருங்களேன். சம்மர் அண்ட் வின்டருக்கு டிஃப்ரெண்ட் டைமிங்காக இருக்குது பாருங்கள். பட் இந்த டைமிங் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். நான் பிஃபோர் டேவே நான் பார்த்துட்டேன். ஸோ 7 மணிக்கு ஹிந்தி மாஸ் இருக்கும், நான் அட்டன் பண்ண போனேன். உள்ளே போய் நான் உட்காந்துட்டேன். 7:30 ஆகுது, 8 o'clock ஆகுது, மாதம் ஸ்டார்ட் ஆகலை. சரி, அங்கே இருக்கிற பர்சன்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க மாதம் ஸ்டார்ட் ஆகலை அப்படி கேட்டேன். அவங்க சொன்னாங்க 9 மணிக்கு தான் மாசு, அது ஒரே மாதம் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஒரே மாதம் 9 மணிக்கா? என்ன லாங்குவேஜில் இருக்கும்னு கேட்டேன். இல்லை எல்லாமே கலந்து வைப்பாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவங்க பக்கத்தில் டீ கடைக்கு போய்ட்டு ஒரு டீயை சாப்பிட்டேன். 9 மணிக்கு வந்து உட்காந்தேன். அவங்க சொன்ன மாதிரியே 3 லாங்குவேஜும் சேர்த்து வைக்கிறாங்க மாசு. நம்ம ஊரில் எப்படி இருக்கும் மாசு? தமிழ் மாஸ் போனால் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் மாஸ் போனால் இங்கிலீஷில் இருக்கும், இல்லை வேறு என்ன லாங்குவேஜில் போனால் அந்த லாங்குவேஜில் மாஸ் இருக்கும். இந்த 3த்தையும் சேர்த்து வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஹிந்தி, பெங்காலி, சாண்டலி இந்த 3 கலந்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் பெங்காலியில் போகுது, செகண்ட் ரீடிங் சாண்டலியில் போகுது, காஸ்பல் தேர்ட் ரீடிங் பார்த்தா ஹிந்தியில் போகுது. எனக்கா ஒன்றுமே புரியல. ஏன்னா மாற்றி மாற்றி வைக்கிறாங்க, எப்படி இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சர்ச் முடிஞ்சோடனே ஃபாதர்கிட்ட போய் பிளெஸிங் வாங்க போனேன். ஃபாதர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்னை பார்த்தோன்னு கேட்டார், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். நான் சென்னையிலேருந்து வரேன்னு சொன்னேன். அவருக்கா சர்ப்ரைஸு, சென்னையிலேருந்து வரீங்களா அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், சென்னையிலேருந்து வரேன். என்ன ஃபாதர் 3 லாங்குவேஜில் மாஸ் வைக்கிறீங்களா, எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க? அதில்ப்பா தனித்தனியாக மாஸ் வைக்கலாம், ஆனால் கூட்டம் வரமாட்டுது. ஸோ ஒரே அடியாக மாஸ் வச்சிடும். ஸோ 9 மணிக்கு ஒரே டேரெக்டாக ஒரே மாஸ் வச்சிடும். எல்லா லாங்குவேஜும் ஒன்றா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா. எனக்கு அது கேட்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்தமாரி என்ன டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.